ரெசிபி முட்டைக்கோஸ் வச்சு ஒரு பால் செய்யலாம். என்னங்க முட்டைக்கோஸ் பால் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்கிறீங்க. சரி வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையானது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 முட்டையை ஊற்றிக்கோங்க. இந்த அளவில் கொத்தமல்லி தழை, இந்த அளவில் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, காரத்துக்கு தேவைக்கேற்ற போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறையா காரம் பிடிக்கணும், கூட 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேவைக்கேற்ற உப்பை போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலக்கிடலாம் முட்டையை. அடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக வெட்டியிருக்கேன். ஒரு வெங்காயம் பெருசு. இப்போ இந்த அளவில் முட்டைக்கோஸுங்க, முட்டைக்கோஸ் பால் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த கப்பில் பெரிய கப்பு பாருங்கள், இதில் 1 கப் எடுத்துருக்கேன் மைதா மாவு. இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன். இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டில் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இதாகவும் இவ்வளோ திக்னஸ்ஸு, இவ்வளோ கட்டி இப்படி கிடச்சிருக்குது. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். லைட்டாக தொளிச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவில் வரணும். லைட்டாக எண்ணெய் தெளிச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெயை, அப்போ கையில் ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா பார்த்தீங்களா, இப்படி பால் மாதிரி நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ பால் நல்லா வரும். பார்த்தீங்களா, நல்லா ரவுண்டாக வரும். கடாயை வச்சாச்சுங்க. எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. சுற்றுச்சானு செக் பண்ணிக்கலாம். சுடலாம். இப்போ ஸ்டார்டிங். நம்ம கடையில் போய் வாங்குறதோட கடைக்கு போகிற டயத்தில் இது நம்ம செஞ்சிடலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள். முட்டைக்கோஸும் நம்ம வீட்டில் இருக்கும், முட்டையும் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம மாவுகளும் எல்லா வீட்லேயும் வச்சுருக்கிறது தான். இப்போ சாத்தியம்தான். எல்லா வீட்லேயும் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால் நமக்கு டக்குன்னு எடுத்து போட்டு பசைஞ்சு, நான் இதுக்கு ஒரு க்ரீன் சட்னி வச்சுருக்குறேங்க. ஆல்ரெடி வடைகளுக்கெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். நான் க்ரீன் சட்னி எப்படி செய்கிறேன்னு அந்த வடையில் பார்க்காதவங்க பார்த்தோன்னா நீங்கள் இந்த சட்னியை ரெடி பண்ணி. இந்த வடைக்கு இது டேஸ்ட்டாக இருக்குது. சரி, இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த பால் பாருங்கள் ரெடி ஆகுது. அந்த டயத்தில் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க.
அப்போ தான் நல்லா இந்த பால் வரும். பார்த்தீங்களா இப்படி வரும். இப்போ ரெடியாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குங்க. மெதுவாக பிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா கரம் மசாலா வாசமாக சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸ் பால் எப்படி செய்யலாம்னு பார்த்தோம். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம கடைக்கு போகிற டயத்துக்குள்ளே எண்ணெயே இழுக்காது உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பாய்.